ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்றது ஈஸி. ஆனா, அந்த படம் எப்படி விமன ட்ரீட் பண்ணுது? எப்படி ரிலேஷன்ஷிப்ஸ ட்ரீட் பண்ணுது? என்ன மெசேஜ் சொல்லுது? வாட் கேன் வி டேக் அவே ஃப்ரம் திஸ் ஃபிலிம்? என்ன மாரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம்? சில்ட்ரன் பார்க்கலாமா? எவ்ளோ வயலன்ஸ் இருக்கு? இத பத்திலாம் டிஸ்கஸ் பண்ற டைம் வந்தாச்சு. வி ஹவ் அனலைஸ்ட் மூவிஸ் டாக்கிங் அபவுட் இது ஒரு ஹிட் படமா? ஃப்ளாப் படமா? போய் பார்க்கலாமா? சூப்பர் படம், மாஸ் படம். அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ற சேனல் இது கிடையாது. வி ஆர் கோனா பி ரிவ்யூவிங் மூவிஸ் a little differently. உட்காந்து பாருங்க. லெட்ஸ் ஹேவ் a கான்வர்சேஷன். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் மா இன்டி பங்காரம். ஸ்ட்ரெயிட் அவேயா சொல்லணும்னா கண்டிப்பா போய் பார்க்கலாம். பர்ட்டிகுலர்லி சமந்தாக்காகவே. Before you brand me as a this person fan or that person fan, hear me out. So let's go into the story. ஸ்டோரி என்னன்னா 1980s நடக்கிற ஸ்டோரி இது. சமந்தா அண்ட் திகாந்த் தே ஆர் மேரீட். லவ் மேரேஜ் முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ள வராங்க. திகாந்த் ஃபேமிலிக்கு ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண வராங்க. அங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி சமந்தாவை அக்செப்ட் பண்றாங்க, ஹவு அண்ட் வாட் ஷி டஸ் டு மேக் த ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்செப்ட் ஹர், அண்ட் அதுக்கு உண்டான போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபன்னா ஜாலியாக போகுது. அப்போ சமந்தாக்கு ஒரு டார்க் பாஸ்ட், சீக்ரெட் பாஸ்ட் இருக்கு. அந்த பாஸ்ட் வந்து வெளியே வரச்சு இவங்க எப்படி அந்த பாஸ்ட்டை ஹேண்டில் பண்றாங்க அண்ட் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் ஹவ் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றாங்க. அதுதான் இந்த ஸ்டோரி. ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ஸ்டோரியை ஷார்ட்டாக சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்சதான்னு சொல்லலையே. யூ would have got it by now. I like the movie. ஸ்டோரி ஆனால் கொஞ்சம் பழையகால ஸ்டோரி தான். எதுவும் யுனிக்கான ஒரு கான்செப்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு பழைய ஸ்டோரியை கொஞ்சம் சமந்தா வந்து அதை பியூட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்காக ஒரு நியூவாக கொடுத்த ஒரு ரெஃப்ரெஷிங் சேஞ்ச்காக கண்டிப்பாக பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச போர்ஷன் வந்திருக்கும். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் ஹவ் விமன் ஹவ் பீன் ட்ரீட்டட். ஸோ ஒரு கமர்ஷியல் படம்னா நீங்களே என்ன இடத்துக்கு டெம்ப்ளேட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க, 2 பேருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் சீன் இருக்கும், ஒரு சாங் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், டிபெண்டிங் ஆன் ஹவு இம்பார்ட்டன்ட் த ஹீரோயின் இஸ். பட் அந்த ஹீரோயினுக்கு ஒரு கோல் ஒரு பர்பஸ் என்னன்னா அந்த ஹீரோவை லவ் பண்ணும். அந்த ஹீரோவுக்கு பெரிய பர்பஸ் இருக்கும், ஒரு கோல் இருக்கும், ஒரு ரிவெஞ்ச் ஏதாவது ஒரு இது இருக்கும். பட் ஹீரோயினுக்கு வந்து வேறு பர்பஸே இருக்காது. யாரோ 2 பேரும் இவங்களுக்குள்ளே சுற்றிப்பாங்க. ஹீரோயினை சுற்றுவாங்க, ஹீரோவை சுற்றுவாங்க, லவ் பண்ணுவாங்க, நடுவில் டிசப்பியர் ஆகிடுவாங்க. அண்ட் ஹீரோ வந்து அவங்க கோலை நோக்கி போவாங்க. கேன் பி ரிவெஞ்ச், கேன் பி சம்திங் எல்ஸ், பிகமிங் பிகர். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஹீரோ யாருன்னா சமந்தா. ஸோ யூனோ ஹவு த ஸ்டோரிஸ் கோன் பி. சமந்தா தான் ஹீரோ. அவங்க வந்து ஒரு மேல் ஹீரோவை இமிட்டேட் பண்ணல. அதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிஃப்ரெஷிங் திங்ஸ். ஹீரோ வந்து இப்படி தான் சண்டை போடணும், ஹீரோ இப்படி தான் இருக்கணும். ஒரு ஹீரோனா அது விமன் வந்து ஹீரோவாக இருக்கணும்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த மூவிஸ் வில் ட்ரை டு இமிட்டேட் அ மேல் ஹீரோ. இந்த மூவி அதை பண்ணலை, விச் வாஸ் வெரி நைஸ் இன் அ சென்ஸ். லைக் ஒரு ஷீஸ் பியூட்டிஃபுல், ஷீஸ் பவர்ஃபுல், ஷீஸ் டேஞ்சரஸ். இது எல்லாமே நல்லா இருக்குது, ஒரு குட் காம்பினேஷனாக இருக்குது. ஷி வேர்ஸ் அ சாரீ, சில்க் சாரீ போட்டுட்டு, பின் குத்திட்டு, மல்லிகைப்பூ போட்டு, ஜுவல்ஸ் போட்டு, அந்த கண்ணு ஸ்ட்ரைட்டாக பார்த்து நடக்கிறதா இருக்கட்டும், அண்ட் த வே ஷீஸ் கோயிங் பிஹைண்ட் அந்த வில்லன், அண்ட் அந்த சீன் வரைச்ச ஒரு சண்டை சீன் வரைச்ச அப்படி பிடிச்சிட்டு இப்படி கால் இப்படி ட்விஸ்ட் பண்ணி சண்டை போடுறதா இருக்கட்டும், ஆர் அந்த ஆட்டோ சீன் வாஸ் வெரி குட். பின்னாடியே ஃபாலோ பண்ணி அங்கே ஒரு மாஸ் காட்டுவாங்க, சான்ஸே இல்லை. I liked everything about the action part of what Samantha did. Everything. A class. The effort she had put into it, amazing. It showed. Man. It was classy. Elegance, amazing. And இதில் என்ன ஹைலைட்னா பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. எங்கேயுமே வந்து டிரெக்டர் டிட் நாட் ஷோ ஹர் அஸ் அ கிளாமர் ஆப்ஜெக்ட். ஒரு விமனை வந்து சாரியில் கிளாமர் ஆப்ஜெக்டிஃபை பண்ணாமல் காமிச்சிருக்க ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ்னு வச்சுக்கலாமே. பியூட்டிஃபுல்லாக அண்ட் பவர்ஃபுல்லாக. ஐ லவ் தட்.
ஸோ தட் இஸ் ஒன் திங் விச் ஐ ரியலி லைக்ட் இன் அ மூவி. ரெண்டாவதாக நான் பேசணும்னு நினச்சது வந்து ஹவு விமன் ஆர் ஜென்ரலி போர்ட்ரேட் இன் திஸ் மூவி. இதில் வந்து ஃபேமிலிஸ் நிறைய காமிக்கிறாங்க, ஐ மீன் ஃபேமிலி காமிக்கிறாங்க இல்லையா? ஸோ ஃபேமிலி சிஸ்டம்குள்ளே போகிறதுனால மதர் இன் லா கேரக்டர், கிராண்ட்மா வராங்க, செகண்ட் டாட்டர் இன் லா வராங்க, ஃப்ரெண்ட் வராங்க. ஸோ நிறைய விமன் ஆர் போர்ட்ரேட் அண்ட் அவங்களுக்கு ரிலேட்டடாக போர்ஷன்ஸ் இருக்குது அண்ட் தே டெலிவர் இட் வெரி வெல். அண்ட் விமனை அவ்வளவோ வில்லனைஸ் பண்ணலை, விச் வாஸ் நைஸ். ஒரு மதர் இன்லானா ஒரு வில்லியாக காட்டுறது, ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் அந்த மாதிரி காட்டாமல் கொஞ்சம் நைசர் வேல காமிச்சிருக்காங்க, which was also good. This movie passes the Bechdel test. You must know what it is. அப்படி இல்லைன்னா குட்டியாக சொல்கிறேன். ஒரு மூவி வந்து பெக்டெல் டெஸ்ட் பாஸ் பண்ணணும்னா அந்த மூவியில் விமன் கேரக்டர்ஸ் ரெண்டாவது இருக்கணும். அந்த 2 விமன் கேரக்டர்ஸ் ஷுட் டாக் டு ஈச் அதர். ஐடியலி தே ஷுட் ஹாவ் அ நேம். அந்த 2 விமனும் பேசணும் 2 பேர்கிட்டையும். அப்படி பேச போகிறச்ச இட் ஷுட் பி அபவுட் அ சப்ஜெக்ட் அதர் தென் அ மேன். ஒரு அந்த ஹீரோ கேரக்டர் இல்லாமல் இங்கே வந்து வில்லன் பற்றி பேசுவாங்க, பட் அதை தாண்டி வந்து தி டாக் அபவுட் த பாஸ்ட், அவங்க என்னவா இருந்தாங்க, அதை பற்றி நம்ம வி கேதர் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃப்ரெண்ட் ஆஃப் சமாந்தா. ஸோ தட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் இந்த உமனை வந்து ஒரு படத்துலேருந்து தூக்கினாக்கா, ஐ மீன் விமன் இஸ் நாட் ட்ரீட்டட் லைக் அ போல். அப்படி தூக்கிட்டோன்னா கதை ஒர்க் ஆச்சுனாக்கா இட்ஸ் நாட் அ மூவி இல்லையா? விமன் மூவியாக இருக்காது. இங்கே வந்து வி கேனாட் டேக் அவே சமாந்தா ஃப்ரம் த மூவி அண்ட் கால் இட் a good film, call it a film. இந்த மூவியை ஒர்க் ஆகாது. ஸோ திஸ் வாஸ் அ வண்டர்ஃபுல் மூவி அண்ட் இட் பாசஸ் பெக்டெல் டெஸ்ட். ஃபேமிலி லென்ஸ். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். இதில் டபுள் மீனிங் டைலாக் இல்லை, விமென் அப்ஜெக்டிஃபிகேஷன் இல்லை, ஒரு ஏஆ வைலன்ஸ் இல்லை. வைலன்ஸ் தேர் ஆர் சம் ஃபைட்டிங் சீன்ஸ், கன்னும் இருக்குது, கன் வைலன்ஸ் இருக்குது, பட் பயங்கரமான ஒரு கண்ணை மூடிட்டு பார்க்குற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதாவது சில மூவிஸ் வந்து யூ வுட் ஹவ் சீன் தோஸ் மூவிஸ் டூ, எல்லா இடத்துலையும் வந்து ஃப்ளெஷ்ஷாக தெரிக்கும். ஒரு கத்தி எடுத்து ஒரு ஆக்ஸ் எடுத்து வெட்டுவாங்க, ஒரு சுற்றி எடுத்து மண்டையில், அந்த மாதிரிலாம் இல்லை. இட் வாஸ் க்ளீன் ஷாட்ஸ், இட் வாஸ் பேசிக்லி ஃபைட்ஸ், வாட்சபிள். ஒரு சில இந்த மாதிரி சண்டை காட்சிகள் இருக்குது, which you should be aware of, and it's up to you to take a call. இந்த மாதிரி ரொம்ப வைலன்ஸ் எல்லாம் I would rate it 3 out of 10. அந்த 3 வந்து விமன் சண்டை போட கற்றுக்கணும் ஒரு மேன் பின்னாடி வந்தாக்கா, அந்த மாதிரி ரீசனுக்கு நான் பார்க்க சொல்லுவேன். அதை தாண்டி வந்து ஃபேமிலி லென்ஸில் ஐ வுட் லைக் டு டிஸ்கஸ், லைக் ஐ செட் பிஃபோர், குட் மருமகள்னா எப்படி இருக்கணும், அந்த ஒரு டிஸ்கஷன் நீங்கள் கண்டிப்பாக வச்சானோ. திஸ் வாஸ் அந்த எனக்கு அந்த டைலாக்னே தெரியல. ஐ வாஸ் ரியலி டிஸ்டர்ப் பை தட். அப்பார்ட் ஃப்ரம் தட் தஸ் கொஞ்சம் வந்து மசாலா கலந்த சீன்ஸ் வேர் a woman should know some rituals. மேரேஜில் போனாக்கா, ஐ மீன் மேரீட் ஆகிட்டு போகிறச்ச சாமி கும்பிடணும், சாமி கும்பிட்றச்ச ஸ்லோகம் தெரியணும், ஒரு பாட்டு பாட வைப்பாங்க அந்த ஃபேமிலியில். அது காமிக் ரிலீஃபாக வச்சுருக்காங்க. அது காமிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, பட் இட் வாஸ் அண்ட் அகேன் இட் வாஸ் unnecessary. ஒரு they wanted to put some masala into it and they did it, I assume, but அது வந்து 1980s ஒர்க் ஆகாது, இப்பயும் ஒர்க் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். அதாவது ஒரு துளசி மாடத்தை சுற்றி வந்து பாட்டு பாட வைக்கணும். அண்ட் இவங்க சமந்தா இஸ் ஷோன் டு பி அ கூல் உமன். தாலியும் வந்து மறந்து மேலே வச்சுருப்பாங்க. அப்படி இருக்க பர்சன் பாட்டு பாட தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு தெரியலன்னு தைரியமாக சொல்லிட்டு போகலாம். அதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருக்கிறது. ஸோ அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு பொண்ணுக்கு, அப்படிங்கிறது ஒரு சீனும் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் 2 things which you could have a conversation with, which they could have avoided. Next, violence. Violence ரொம்ப கம்மி. ஃபைட் சீன்ஸ் நான் சொன்னேனே அவ்வளோதான். கடைசியில் வந்து there is கிளைமேக்ஸ் போர்ஷனில் ஒரு செம்ம கெத்து சீன் இருக்கும். யூஸ்வலாக வந்து ஹீரோ தானே எல்லாரும் சேவ் பண்ணுவாங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாரும் போங்க எல்லாரும் போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து வில்ஸ் ஆஸ்க் தி விமன் ஆஃப் த ஃபேமிலி டு கோ இன்சைட் அண்ட் எல்லாரும் சண்டை போடுவாங்க. இங்கே வந்து சமாந்தா இஸ் டேக்கிங் தட் ரோல் அண்ட் ஷீ சேயிங் நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஷீல் சென்ட் ஆல் த மென் ஆஃப் த ஃபேமிலி அவே அண்ட் ஷீ வில் ஹேண்டில் த வில்லன். ஒரு 1-on-1 ஃபைட் வச்சுப்பாங்க. ஐ லைக் தட். இட் வாஸ் வெரி நைஸ் டு சி, வெரி ரிஃப்ரெஷிங். அண்ட் அந்த சீனே வந்து அபாடா எப்படா இந்த மாதிரி ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவன்ட் சீன் சச் இது நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற சீன் வாஸ் நைஸ். அந்த
ஹஸ்பண்ட் ஆல்சோ கோஸ் அவே சைலண்ட்டா. எப்படி யூசுவலா பழைய படத்துல விமன காட்டுவாங்களோ, ஒய்ஃப் கேரக்டர், கேர்ள் ஃப்ரெண்ட் கேரக்டர், இங்க ஹஸ்பண்ட் கேரக்டர் ஜஸ்ட் கோஸ் அவே. அண்ட் இவங்க வந்து அந்த அப்படி அடுத்து இப்படி அடுத்து இப்படி ஷூட் அப்படி ஷூட் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ தட் கிளைமேக்ஸ் போர்ஷன் இஸ் கேம் இஸ் வெரி நைஸ் டு வாட்ச். ஐ லைக் இட். ஸோ ஃபேமிலி ஓட கண்டிப்பா பார்க்கலாம். ஹீரோ ஹீரோயிஸ காட்டுறது. நம்ம மூவிஸ் பேர் வச்சே சொல்றேனே, துரந்தா இருக்கட்டும், அனிமலா இருக்கட்டும், நம்ம ஊர் படம், கூலி, ஜெயிலர், விக்ரம், தேர் ஆல் மூவிஸ் விச் ஹாவ் மாஸ், ஃபுல்லா வயலன்ஸ் தான் அண்ட் கோர் இன் தெம். கதை சாதா கதை தான். அது இட்ஸ் ஜஸ்ட் ஹவு தேவ் டேக்கன் இட். மினிட் பை மினிட் ஒரு இதை காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரசிக்க தெரிஞ்ச நம்ம இந்த படத்தை கண்டிப்பா ரசிக்க தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிஃப்ரெண்ட் லென்ஸ்லேருந்து பார்க்க கற்றுக்கோங்க. விமன் இந்த மாதிரியே நீங்கள் பார்த்து பழகிட்டீங்க, குவையட்டாக ஆர் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுற ரோல்ஸாகவே பார்த்து. அதனால் ஒரு சில பேர் இந்த படத்தை விரும்பாமல் இருக்கலாம். அந்த மாதிரி பேரை இந்த படத்தை பார்த்து விரும்பணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு எப்படி இந்த மூவி பிடிச்சிருந்தது? நான் சொன்ன சீன்ஸ்லாம் நீங்களும் ரசிச்சிங்களா? டிட் யூ ஹாவ் were you uncomfortable with those scenes that I talked about? Stay tuned. நம்ம இன்னும் நிறைய பேச போகிறோம், நிறைய மூவிஸ் பற்றி பேச போகிறோம், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பேச போகிறோம். I hope you enjoyed this. Bye.